ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகளே மகனே என்று உன்னை தேற்றிடுவார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மளை தேவனுடைய கர்த்தர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போல்லாம் பாருங்கள், வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனே சூசைட் பண்ண போகிறீங்க. ஏன் போகிறீங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து ஒரு தாய் தகப்பன் தேற்றுவதை போல அவர்களை தாண்டி நம் தேவனை கர்த்தர் நம்மளை தேற்றுவார். ஆமென். எதுக்குங்க மரணத்துக்கு நேரம் ஓடுறீங்க? மரணம் வேண்டாங்க, சரிங்களா? பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு என் தேவனை கர்த்தருக்கு இடம் கொடுத்து பாருங்க. எவ்வளோ மக்கள் பாருங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் பண்ணிக்கிறீங்க? எதனால் பண்ணிக்கிறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிறது நீங்கள் மறந்துட்டீங்களா? வேணாங்க. தேவனை கர்த்தர் எல்லாரையும் நேசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்டினை தான் நேசிக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க. தேவனை கர்த்தருக்கு வந்து ஜாதி மதம் வேதம் எதுவுமே இல்லைங்க. புரியுதுங்களா? அப்பா வந்து எல்லாருமே நேசிப்பார். புரியுதுங்களா? எங்களை தான் நேசிப்பார்னு கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே நேசிப்பார் அவர். புரியுதுங்களா? தேவனை கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு சூசைட் முடிவு கிடையாதுங்க. நம்ம மரித்து போயிட்டா எதுவுமே மிஞ்சாதுங்க. புரியுதுங்களா? மரணமே வேண்டாம். தன்னால் மரணம் வரணும், நம்மளாம் முடிவு எடுக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு அவர் மனமிறங்கி அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.